வெல்கம் டு அன்பு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் கட்லட் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கட்லட் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மட்டன் கொத்துக்கறி 1/4 கிலோ, நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1, பெருஞ்சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, உருளைக்கிழங்கு 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தழை 1 கப், கருவேப்பிலை 10 இலை, உப்பு சுவைப்பு ஏற்ப, தண்ணீர் 1/2 கப், முட்டை 2, பிரெட் தூள் 1 கப். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கட்லட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடையில் இந்த மாதிரி ஸ்பூன் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிங்க. ஸோ சமையலுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/4 டேபிள் ஸ்பூன், கொத்துக்கறி 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு 5 நம்பர், பல்லாரி 1 நம்பர் சின்னதாக வெட்டிக்குங்க, பச்சை மிளகா 1 நம்பர் சின்னதாக வெட்டிக்குங்க, மல்லி இலை 1 கைப்பிடி சின்னதாக வெட்டிக்குங்க, கருவேப்பிலை 10 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், பிரெட் பவுடர் 1 கப். இந்த முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கோங்க. தேவைக்கு ஏற்ப கொத்துக்கறியில் எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி ஒரு 6 விசில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் 4 ஸ்பூனு விட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது பொடிசாக நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வைத்த கொத்துக்கறியை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கட்லட் ஷேப் கொண்டு வந்துட்டு முட்டையில் டிப் பண்ணி பிரெட் பவுடரில் கோட் கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.